ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் உள்ள டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கனவு பழித்தது இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? ஔவையார். நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகளை எழுதியவர் யார்? தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர்? தொல்காப்பியர். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? கார் 40. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் எது? நற்றிணை. போர்க்களத்தில் டேஷ் புண்படுவது இயல்பு? மார்பில். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர்? கலிலியோ. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியானது இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. திருவள்ளுவ மாலை என்ற நூலை எழுதியவர்? கபிலர். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலை எழுதியவர் யார்? ஔவையார். நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி குறிப்பிடுவது எது? நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற பாடலை எழுதியவர் யார்? கபிலர். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று எந்த நூலில் குறிப்பிடுகிறார்? திருவள்ளுவ மாலை. மேனாள் குடியரசுத் தலைவர் யார்? மேதகு டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யார்? டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் யார்? டாக்டர் கை. சிவன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.